கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. அல்லாத அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. டேய் வச்சிருப்பா. எங்க பரீட்சைக்கு வேற நேரம் ஆயிட்டு இருக்குங்க. போலீஸ்ல போனா அவங்க விசாரிக்கிறதுக்கு லேட் ஆயிடும். அப்படியா? என்ன பண்ற? டேய் கொடுத்தா அவனோட கடைசி லொகேஷன் கேட்டு வாங்கலாம்ல. டேய் நாமெல்லாம் போய் கேட்டா கொடுப்பாங்களாடா? கேட்டு பாப்போம்டா. வா, வீட்டுல பயந்து போயிருப்பா. நீ போய் அவங்க கூட இரு, சரியா? இன்னும் போன் வரல. சத்யாவை பார்த்தாரா இல்லையா? அவர்கிட்ட கேட்போம். ஹாஸ்பிடல் கிளம்பிட்டியா? இல்லங்க. ஏன் டென்ஷனா இருக்க? என் தம்பி காலேஜ் படிச்சிட்டு இருக்கான்னு சொன்னல. என்னாச்சு? நைட்டு வீட்ல இருந்து போனா, ஆனா அவன் எங்க இருக்கானே தெரியல. எனக்கு பயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் வேற ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு பயப்படாத. ஒருவேளை நேரா காலேஜ் போயிருப்பானா என்னவோ? இல்லன்னு தான் சொன்னாங்க. நான் எங்க பயமா இருக்கு. இப்ப எனக்கு இருக்காங்களா? சிட்டின்னு ஒருத்தர் இருக்கான். வரும். என் தம்பி அவன் கிட்ட இப்பெல்லாம் பேச. நான் அம்மா கிட்ட கூட சொல்லல. இருக்குங்க. எதுவா இருக்காது. நீ பயப்படாத. நீ கேட்டு சொல்ற. என் தம்பி கிடைச்சிருவான்ல. அம்மா போயிட்டா அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது சீதா. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். சரி. இந்த மாதிரி சார் என் ஒய்ஃபோட தம்பி சார். ஸ்கூல் படிக்கிற பையனா? இல்ல சார் அவனை நேத்துல இருந்து காணோம் சார். வீட்டுக்கு அவன் வண்டியும் கடைசியா சாப்பாடு வாங்க போன இடத்துல அன்பு சார் அவன் படிப்பை முடிக்க முடியும். வீட்டுல ஏதாவது பிரச்சனையா சார்? அதான் பண்ணிருப்பானு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். எப்படியாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நாங்களே கண்டுபிடிச்சிடுவோம் சார். என்னப்பா நீ போலீஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நாங்க அவங்க கிட்ட கொடுத்துக்கிறோம். சார் இல்ல சார், போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குலாம் டைம் இல்ல. குடும்பத்துல இருந்து வந்த பையன் சார். படிச்சு முடிச்சாதான் சார் ஏதாவது வேலை. உங்க கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாவோ கமிஷனர் ஆபீஸ் இந்த மாதிரி நீங்க நேர்ல எல்லாம் வந்து கேட்டா அங்கிருந்து எங்களுக்கு தகவல் வந்த உடனே எங்க வேலையை நாங்க ஆரம்பிப்போம். என்ன முத்து இப்படி சொல்றாரு? நம்மளோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். அதை கொஞ்சம் உடனே அனுப்பிச்சு விடுங்க சார். ஹலோ சொல்லுங்க. கடைசியா உன் தம்பியோட மொபைல் நம்பர் எந்த இடத்துல சிக்னல் கிடைச்சுன்னு ட்ரேஸ் பண்ண. நான் அந்த ஏரியாவுக்கு போய் பாக்குறேன். இல்லங்க வேணாம். நான் என் மாமா கிட்ட நானே சொல்றேன். சரி, நான் உனக்கு அனுப்புறேன். செல்வா, சத்யாவோட மொபைல் சிக்னல் கடைசியா எந்த ஏரியால இருந்துச்சுன்னு. இது எப்படி சீதா உனக்கு கிடைச்சது? அது எனக்கு எல்லாம் போன இல்ல மாமா. அவங்க அன்அபிஷியல். ஆமா மாமா. சரி அப்ப நான் பாத்துக்கிறேன், பயப்படாத. நம்மள போய் சத்யா எக்ஸாம் எழுதுவான். நான் போய் அவனை பார்த்து கூப்பிட்டுறேன், சரியா? இதான் போன் லொகேஷன். போய் பாப்போம். சரி வாடா. என்னம்மா சீக்கிரமா என்ன நடக்குதுங்க? சத்யா நைட்ல இருந்து காணோம். சாரிம்மா. உனக்கு தெரிஞ்சா நீ பயப்பட வேண்டாம். சொல்லிருக்கலாம். ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம்? அழாதம்மா, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவர் காமிச்சிருக்க. மாமாவும் தேடி போயிருக்காரு. மாமா அங்க போயிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா இப்பதான் சத்யா பொறுப்பா படிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒண்ணு பார்த்து காணாம போயிட்டா. அம்மா அழாதம்மா, அப்படியெல்லாம் அவனோட சகவாசம் வேணான்னு நானும் எவ்வளவோ அந்த பாவி என் பிள்ளை என்ன பண்ணானோ. அவர் தான் தேடி போயிருக்காருல்ல, கண்டிப்பா சத்யாவை கண்டுபிடிச்சுக்குருவாரு. நிலைமையில இருக்கணுங்கிறது தான் சத்யாவை நினைப்பாத்தணும்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசி? எப்படியாவது சத்யாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு. நம்ம நம்பிக்கையோட இருக்கலாமா? உட்காருமா. இந்தம்மா தண்ணி குடிமா. குடிமா. சீதா அம்மா பயப்படாதம்மா. சத்யாக்கு எதுவும் சீதா, சத்யா மட்டும் எக்ஸாம் எழுத முடியாம போயிட்டா. மாமா கூட்டிட்டு வந்துருவாரு. நிறுத்து. இந்த இடம் தான்டா காட்டுது. இந்த இடமா? சரி பாப்பா. இங்க இல்லடா,
அங்கேயும் தேடி பார்த்துட்டா இல்லடா. சரி வா வரேங்க. சிட்டி ஒழுங்கா என்ன விட்டு சத்யா, உன் மேல எனக்கு என்ன கோவம்? நீ என் ஃப்ரெண்ட், இப்ப நீ எக்ஸாம் எழுதி என்ன பண்ண போற? மாசம் 30,000க்கு நான் டிகிரி வாங்கணும்ன்றது என் அப்பா அம்மாவோட ஆசை. புரிஞ்சுக்கோடா. இல்ல, ஒரு 2 மணி நேரம் உன்னை இங்க வச்சுட்டு நான் விட்டுறேன். என் லைஃபே மாறிடும். ப்ளீஸ் என்ன போவிடு. சத்யா, கேட்காம ஏதோ ஒரு வேலைக்கு போறானுங்க. உனக்கேண்டா அந்த நிலைமை? கணக்கு வழக்கு பாக்குற அளவுக்கு படிச்சிருக்கல, அது போதும். உன்னை விட்டு விலகி இருக்கேன். அதுக்காக நான் உன்னை அப்படியே விட்டு தானே சொல்லுவேன். இப்ப நீ மட்டும் படிச்சு பாஸ் ஆகி இங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு மட்டும் தானே இருந்த. இப்ப என்ன, நான் கிரிமினல், நீ நல்லவன். ஆனா உன்னை கிரிமினலா மாத்தலாம்ல? டேய், என்ன பாக்குற? ஊசியை உனக்கு போட்டு தான் வெளியே அனுப்புவேன். டேய் முத்து, இங்க எங்கன்னு போய் தேடுறதுடா? இவன் போதை மருந்தை யூஸ் பண்றான். படிக்கிற பசங்களுக்கு கிரிமினல் ஆயிடுவா சத்யா. டேய், அவனுக்கு போற சொல்றது கேளு. என் கூட வந்து சேர்ந்துக்கிறான். இப்ப உன் மாமா வந்து நிக்க போறானா? எவனாலே உன்னை ஆமாப்பா, அதே நம்பர் தான். வா 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 வா. சத்யா, சத்யா, ஏய் வேணா சிட்டி. கத்துறான் பாரு. அதோ போறேன். ரசிக்கிறான். வேணாண்டா. சிட்டி சிட்டி வேணா, சொல்றது கேளுடா. டேய், இவனை எங்க முடிச்சிருங்கடா. ஊசி போடுறான். மாமா இங்க பாரு மாமா. டேய் வேணாண்டா சிட்டி, வேணாண்டா. டேய் சொல்றது கேளுடா மாமா. இதெல்லாம் இத்தனை நாள் கொல்லாம விட்டது தப்பு. சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க. என்ன பண்றீங்க? போடா போங்கன்றல. படிக்கிற வந்து ஊசி போட பாக்குறான். ஏண்டா சார் நான் ஏய் நடங்கடா. சத்யா, உனக்கு எதுவும் அடிபடல இல்லடா? போயிட்டு வா சத்யா. இல்லையே, எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க போலீஸ் ஒருத்தர் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. விட்டுறாதீங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சார். போலீஸ் எல்லாம் அனுப்பி நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. தெரியலடா, ஆனா வா. சத்யா கிடைச்சிட்டானாண்டி, உங்க மாமா போய் காப்பாத்து. இல்லக்கா, உன் முகத்துல இருக்க சந்தோஷத்தை யார் கொடுத்தது? ஏன்னா நாங்க देखते हैं गाइस ये मैच। कैसा बनता है? Please recall me. रिकॉल लेंगे गाइस यहाँ पे हम लोग अब। Don't give up. Please recall me. Still recall you.
Marked a vehicle. Get in the car. गाइस एंड करते हैं वीडियो को।